ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை எப்படி கம்ப்யூட்டருக்கு ஸ்க்ரீன் மேரிங் பண்ண தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா, வைஃபை, ஹாட்ஸ்பாட் எதுவுமே தேவைப்படாது. ஒரே ஒரு டேட்டா கேபிள் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் ஒரே ஒரு ஆப் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிடுறேன். இந்த ஆப்பில் வந்து அதாவது இப்போது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க எல்லா கேம்ஸுமே ஆப்ஸுமே நீங்கள் வந்து இதில் விளையாடிக்க முடியும். ஃப்ரீ ஃபயரோட விளையாடிக்க முடியும். நான் விளையாடிருக்கேன், நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது வந்து உங்கள் ஃபோனில் சின்ன ஸ்க்ரீனாக இருக்கிறனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது எப்படி சொல்கிறது, எல்லா ஆப்புமே எல்லா கேம்ஸுமே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விளையாட முடியும். அதில் ஈஸியாக இருக்கும். மவுஸ்னால கொஞ்சம் சென்சிட்டிவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிசி கேம்ஸ் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்கள் கம்ப்யூட்டரில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் ஃபோனில் கூட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் டிசி கேம்ஸ் டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் பிசின்னு போடுங்க. வந்துடும் ஃபஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே உங்கள் கம்ப்யூட்டர் டிசி கேம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஃபோனில் டிசி கேம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட்டா கேபிள் எடுத்து உங்கள் ஃபோனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே உங்கள் ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். வந்த உடனே உங்கள் டிசி கேம்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேனுவலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோன் சொல்லியிருக்கோ அந்த ஃபோனோட டீட்டெயில் வந்துடும். வந்த உடனே அது வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கும் டெவலப்பர் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் ஆன் பண்ண சொல்லும். அது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட உடனே சப்போஸ் உங்களுக்கு ஆன் பண்ண தெரியலனா கூட அது சொல்லித்தரும். செட்டிங்ஸில் போய்ட்டு விவோ ஃபோன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு மோர் செட்டிங்ஸில் போயிடுங்க. அந்த மாதிரி அது சொல்லித்தரும். அந்த இது மாதிரி ட்விட்டர் மாதிரி சொல்லித்தரும். அதுவே பேஜாக சொல்லித்தரும். நீங்கள் அதை வச்சு ஆன் பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டீங்க, யூஎஸ்பி டீபக்கிங்கு, டெவலப்பர் ஆப்ஷன் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்ட உடனே உங்கள் ஃபோன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 25% அப்படி 50% அப்படி பொறுமையாக 100% முடிஞ்சோடனே உங்கள் ஸ்க்ரீன் வந்து அப்படியே அதில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஸ்க்ரீன் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே. உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே அதில் பார்க்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 1 GB ரேமில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். ஆனால் 2 GB 3 GBலாம் ஹேங்கே ஆகாது. இப்போ எனக்கு ஏன் ஹேங் ஆச்சுன்னா, நான் வந்து ரெக்கார்ட் போட்டு பண்ணதால எனக்கு வந்து ரொம்ப ஹேங் ஆச்சு. அதனால் இந்த 2 GB ரேம் ஃபோன் தான். ஆனால் ரெக்கார்ட் போட்டனால ரொம்பவே ஹேங் ஆச்சு. ஆனால் உங்கள் ஃபோனுக்கு அது மாதிரி ஆகாது. நான் ரெக்கார்ட் பண்ணாலும் தான் மாதிரி ஆச்சு. ஓகே காய்ஸ், ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த டிசி கேம்ஸில் வந்து கேம்ஸ்லாம் ஆடணும்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கீபோர்டு மவுஸுக்கு கண்ட்ரோல் வைக்க வேண்டியதாக இருக்கும். அது வைக்க தெரியல, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன். அடுத்த ஒரு வீடியோ சொல்லித்தரேன். இந்த வீடியோ கிடையாது. அடுத்த நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ போட்டு அதை தனியாக சொல்லித்தரேன், எப்படி செட்டிங்ஸ் வைக்கணும், கண்ட்ரோல்ஸ் வைக்கணும்ன்ட்டு. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் கற்றுக்கிட்டோம் எப்படி ஸ்க்ரீன் மேரிங் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இருக்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு, செகண்ட் இருக்க லிங்க் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு. அது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை பை ஃப்ரம் சைபர்லிங்க்.